மகளா மருமகளா என் வீட்டுக்கு வருவ. புருஷன் தோழல நான் ஊஞ்சலாடுவேன், புகுந்த வீட்டுக்குள்ள நான் புண்ணியம் செய். என்னக்கா இந்த குட்டி பையன் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது தூங்கி தூங்கி வளைஞ்சிட்டு இருந்தியா, வீட்டுக்கு வந்து தூங்கவே மாட்டேங்கிறியா, கொட்டை கொட்டை முழிச்சுக்கிறியா? அதான்டி ஆஸ்பத்திரி நல்ல கும்பகாரண மாதிரி தூங்குனியா, இங்க வந்து தூங்குடனா தூங்க விட மாட்டேங்கிறியா, என்னையும் சேர்த்து தூங்க விட மாட்டேங்கிறியா? சேட்டை 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 பையா தூங்குடா, அம்மா பாவல்ல தூங்கணும்ல. என்ன தூங்குடானா பாத்தியா ஓனுக்கிட்டு என்ன சொல்றாரு என் பேரன்? என்ன என் பேரன் 2 பேரும் வச்சுக்கிட்டீங்களா? நாங்க வைக்கிறோம், உன் வேற 2 பேத்தையும் கரங்க அடிச்சிருக்கியா, தூங்க மாட்டேங்கிறியா? சரி சரி கொண்டாங்க என் பேரன், நான் தூக்கிறேன். இந்தாங்க டீயை குடிங்க. வாங்கடி வாங்கடி வாங்கடி, வாங்க வாங்க வாங்க, அம்மாச்சிட்ட வாங்க அம்மாச்சிட்ட வாங்க. போடா போடா உங்க அம்மாச்சிட்ட போடா, உங்க அம்மாச்சிட்ட உங்களை தூக்கிட்டே சுத்துவாங்க, போடா போடா. என்னடி தங்கம் என்ன பண்றீங்க? உங்களுக்கு டீ வேணுமா? டீ குடிக்கிறீங்களா? அம்மா உங்களுக்கு டீ குடிக்கிறாங்களா? ஏண்டி 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 அழுகிறீங்க? என்னாச்சு என்னாச்சு? அம்மாட்ட இருந்து அழுகிறீங்களா? சரிம்மா சரிம்மா சரிம்மா. உடனே டீ குடிக்கிறாங்களா? ஐயோ சரி 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 தங்கம். என்ன தங்கம் என்ன தங்கம், ஏன் அழுறீங்க? அம்மா உங்களை வச்சுட்டேனா கோமா? சரி 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 சரி, அம்மா வைய மாட்டேன்டா. சரி 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 தங்க பிள்ளை. என் கண்ணு அடிச்சது யாரு? என் பட்டு கண்ணனை அடிச்சது யாரு? தங்க பிள்ளைய அடிச்சது யாரு? எல்லாம் நீதாம்மா, நீ தூக்கம் வந்தா அழுகுறாவன். ஜோ 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 பர்றா பர்றா பர்றா. உங்க சித்தியாயி பாத்தியா நக்கல் பண்றா பாத்தியா? டிஷ்யூம் பழு டிஷ்யூம் ஒரு தேர்த்து சித்தியா டிஷ்யூம் டிஷ்யூம் சொல்லி சிச்சி 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 சிச்சு கண்ணீர் தண்ணியை பாடுறா. அப்படியே பெஞ்சல் புயலுக்கு பொங்கி வந்த மாதிரி வந்துருக்கு. அடடா சிரிப்பை பாரு. இப்பதான் அழுதியா? அழுத பிள்ளை சிரிச்சுச்சான், கழுத பாலை குடிச்சுச்சா. இன்ன வரைக்கும் அழுதிங்க, இப்ப நம்ம சிரிக்கிறீங்க. சித்திய டிஷ்யூம் எத்திரலான்னு சொல்லி சிரிப்பு வந்துச்சாக்கும். ஏம்மா அவனுக்கு இப்பயே சொல்றது வர புரியுதுமா, கொஞ்சம் பெருசானு வச்சுக்க, இவங்க நம்மளால பேச முடியாத போல இருக்கு. ஏமா கழுத பால் கொடுத்தா குழந்தைங்க அறிவா வருவான்றாங்க, உண்மையாம்மா? என்ன கழுதியோ தெரியல. முன்னோர்கள் சொல்லுவாங்க கழுத பாலை குழந்தைங்களுக்கு கொடுத்தா நல்லா அறிவா வளருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை வச்சு கொடுப்பாங்க. இப்பயும் ஒரு சிலர் கொடுக்குறாங்க பிள்ளைகளுக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை நமக்கு தெரியல. ஏம்மா அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா, என் மகனுக்கு அவன் நல்லா இயற்கையாகவே அறிவாத்தே இருப்பான். இது வேற கழுத பாலெல்லாம் குடிச்சிட்டு ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு என்ன பண்றது? நான் எங்கடி சொன்னேன் உன் பிள்ளைக்கு வாங்கி தரேன்ட்டு? நான்லாம் வாங்கி தர மாட்டேங்க, கவலைப்படாத. நம்ம கேட்டாலும் கிடைக்காது போயலாம். சரி சரி நான் பிள்ளைய வச்சுக்கிறீங்களா, காப்பியை குடி, அப்புறம் அழுதுற போறியா டக்குன்னு வச்சுக்கன்னு குடி. ஏம்மா இன்னைக்கு என்னம்மா சமையல் பண்ண போறீங்க? இன்னைக்கா உங்க அப்பா கொஞ்சோன்னு செவரொட்டியும் கொஞ்சம் மட்டன் அடிச்சு வந்தாரு. அதை நம்ம செவரொட்டியை வறுத்து தரேன், சாப்பிட்டுட்டு அது மட்டனை போட்டு குழம்பு வச்சுட்டுமா, கிரேவி பண்ணிட்டுமா? ஏம்மா கறி வேணாம்மா, கறி சாப்பிடவே பிடிக்கல, அந்த செவரொட்டி மட்டும் வறுத்து கொடுங்க, சாப்பிட்றேன். கோழி போட்டு கூட ஏதாவது கிரேவி மாதிரி வைக்கலாம், நல்லா இருக்கும்ல இந்த குளிருக்கு. நாட்டுக்கோழி தான் கேட்டு வச்சிருக்கேன், எங்கேயும் கிடைக்க மாட்டேங்குது. எல்லாம் சின்ன சின்ன அளவான வெடா கோழியா இருக்குன்றாங்க. சிலது முட்டையிடுற பருவத்தில் இருந்து தர மாட்டேங்கிறாங்க. நாட்டுக்கோழி கேட்கணும், நான் பண்ண போய் கூட யார்ட்டையும் கேட்டு பார்க்குறேன். ஏம்மா அந்த அளவு மணிப்பாட்டி வீட்டில் இருக்கும்மா கோழி வச்சிருப்பாங்க, அது வளர்க்குது நிறையா, அதுக்கு கூட போய் கேட்டால் கொடுக்கும். நீ சொன்னது மாதிரி அதை மறந்துச்சு, நான் அங்கே கூட போய் கேட்டு பார்த்துருக்கலாம். சரி சாயந்தரம் போய் கூட கேட்டு பார்க்குறேன். என்ன செய்றீங்க மாலினி? ஏக்கா அங்கம்மாக்கா வாங்கக்கா, உள்ள வாங்க. வாமா அங்கம்மா உள்ள வா. என்ன செய்யறாரு? குட்டி தர என்ன பண்றீங்க? இஞ்சி பிஞ்சி பேங்கி போட்டுக்கிட்டீங்க நீங்க, மிஞ்சி 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 மிஞ்சின்றீங்க, ஐயோ அடிக்கிட்டீங்களா? என்ன பண்றீங்க? அக்கா உட்காருங்கக்கா. அந்த வாரேன் மது, இந்த கோழியை கொண்டு போய் உள்ள போய் போட்டு அரைச்சி விட்டுவா. எதுக்குக்கா முழு கோழி? உங்க அக்காவுக்கு அடிச்சு கொடுக்கறதுக்கு பிள்ளை பத்திரிக்கால நாட்டுக்கோழி கொடுக்கணும்ல, அதுதான் வாங்கிட்டு வந்தேன். இப்போதான் கேட்டுக்கு இருந்தா நாட்டுக்கோழி அடிச்சு கொடுமாண்டு. கோழியாக கிடைக்கலன்னு சொல்லி மட்டன் எடுத்து வந்தார் அவங்க அப்பா, செவரட்டியும் மட்டனையும். நல்ல வேலை கோழி அங்கம்மாவே பிடிச்சி வந்துருச்சு. எதுக்கு அங்கம்மா உனக்கு பாவம் கஷ்டம்? நான் சொல்லியிருந்தேன், நான் கூட வாங்கிட்டு வந்திருப்பேன்ல. இதுல நான் கஷ்டம், என் தங்கச்சிக்கு நான் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன், பிள்ளை பத்திரிக்கா நான் வாங்கிட்டு வந்து தரக்கூடாதா? இந்த மாதிரி உள்ள பேஸ்டா போ. ஐயோ பயமா இருக்கு, கடிச்சிட போகுது. ஏய் சும்மாவே மண்டை மண்டி தூக்காத. என்னத்த படிச்சிங்க இந்த காலத்து பிள்ளைங்க? கோழி எங்கம்மா கடிக்கும்? கோழி கொத்தத்தையும் செய்யும், ஒன்றும் செய்யாது, கட்டிட்டே வச்சிருக்கேன், போ எடுத்துட்டு போ. பக் 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 பேசாம வரணும். உனக்கு அரிசி தான் தரேன், வா அக்கா, கொத்திடக்கூடாது, அக்கா அடிச்சு போடுவேன். என்ன செய்யுதுங்க பிள்ளைங்க? நல்லா இருக்குல்ல? ஏன் நல்லா இருக்குங்க. குட்டி பையா ஓடியா பெரியமாட்ட ஓடியாங்க. ஏய் என்ன செல்லம் பண்றீங்க? என்ன பண்றீங்க? பெரியமா கூட வரீங்களா? வீட்டுக்கு போலாமா? அங்க 2 குட்டி பாப்பா வரப்போகுது, நம்ம வீட்டுக்கு வரீங்களா? இப்படிதேக்கா யார் என்ன சொன்னாலும் அதுக்கு பதிலுக்கு ஏன் கதிக்கிறீங்க? என் பாடு புரிஞ்சது மாதிரியாவும். ஏன் புரியாது? அதான் நம்ம பேசுறது தூரம் புரியும். அந்த பையலுக்கு என்னடா நம்ம பேசுறது பூரா புரியுதுல. குழந்தைகளுக்கு எல்லாமே தெரியும், திட்டினாலும் தெரியும், சந்தோஷமா பேசினாலும் தெரியும், எல்லாம் தெரியும். என்ன சாமி தெரியும்லடா உனக்கு? போடா உங்க பெரியமாவோட போடா. அங்க 2 குட்டி பாப்பா வரப்போகுது, நீ வாட்டுக்கு விளையாடுறதுக்கு ஜாலியா இருக்கும். எல்லாரும் சேர்ந்து விளையாண்டு கிடங்க, நீங்க வாட்டுக்கு.
ஆமா அவன் பாட்டுக்கு விளையாண்டு கிடக்கட்டும். அவங்க அம்மா அது வாட்டில் அவ வாட்டுக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு எப்பயும் போல. முன்னாடி தங்கம் பெரியமா வீட்டில் இருந்துருங்க. அங்க குட்டி பாப்பா பூரா இருக்கு, எல்லாரும் விளையாண்டுக்கிட்டு ஜாலியா இருக்கலாம். ஆமாக்கா கொஞ்சம் பெருசாயிட்டு அங்க அமுச்சு விட்டுருவேன். இல்லாட்டினா இவெல்லாம் சேட்டை பயங்கரமா பண்ணுவேன் போல. இப்பயே எவ்வளவு சேட்டை பண்றியா? சொல்றதுக்காக பதிலுக்கு ஈங்கிறியா என் பாட்டுக்கு அங்க அமுச்சு விட்டுட்டு நான் பாட்டுக்கு இருப்பேன். இல்லாட்டினா ஒரு வேலை செய்ய விட மாட்டேன் வீட்டுல. தொல்லை பண்ணத்தையும் செய்வியா? பிள்ளைண்டா தொல்லை பண்றது தாண்டி. இத்தனை வருஷம் ரெஸ்ட் எடுத்தீங்கல்ல ஜாலியா, இதுக்கப்புறம் இந்த குட்டி பையில வச்சுக்கிட்டு அவஸ்தைப்படுங்க. உங்களை பாடா படுத்திருவியா? அங்க கூட்டிட்டு போ, இங்க கூட்டிட்டு போ, அதை வாங்கி கொடு, இதை வாங்கி கொடுன்னு. உங்களுக்கு இதுக்கப்புறம் வேலை தானே, செலவு தானே, என்னடி செல்லம்? ஆமா சம்பாரிச்சு வைக்கிறாருல உங்க அப்பா, இவனுக்கு தானே எல்லாமே, இவனுக்கு செலவழிக்க வேண்டியது. ஆமாங்க மாலினியம்மா, குழந்தைகளை வளர்க்கறது செலவு பண்றதுல ஒரு செலவான சொன்னதானே. இது கிடைக்காம எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க தெரியுமா? அதை சொல்லுங்க. நாங்களே இத்தனை வருஷமா எப்படி கஷ்டப்பட்டு இருந்தோம் தெரியுமா? ஒரு பிள்ளைய கட்டி கொடுத்து இன்னொரு பேரம்பத்தியை பார்க்க முடியலன்னு ரொம்ப வருத்தம். நானும் வாய் விட்டு வெளியே சொல்லிவிடுவேன். எங்க வீட்டுக்காரெல்லாம் பாவம் வெளியில சொல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாரு. இப்பதான் அவர் மூஞ்சில ஒரு உண்மையான சந்தோஷமே தெரியுது. லேட்டா கொடுத்தாலும் கடவுள் நம்ம கொடுத்துருக்காருன்னா அது ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குன்னு அர்த்தம். அதனால நம்ம கவலையே படக்கூடாது. 10 வருஷம் என்ன 15 வருஷம் கழிச்சு கூட எத்தனையோ பேருக்கு பிறந்திருக்கு. ஏதோ ஒரு காரணத்துக்காக தள்ளி போகும். அதனால நம்ம இதுக்கு இதை பத்தியும் கவலைப்படக்கூடாது. இப்பெல்லாம் யாரை பத்தி கவலைப்படுறது இல்லைங்க. குழந்தைக்கெல்லாம் பெருசா யாரையும் பெருசா கேட்கறதெல்லாம் கிடையாது. முன்னாடியே அப்படி கேட்டு கிடந்தாங்க. இப்பெல்லாம் எங்க கேட்கறாங்க? IVF ஐயோ என்று போனாலே 10 லட்சம் 15 லட்சம் செலவாகுதுன்றாங்க. அதை பார்த்தாலே யாரையும் கேட்கறது கிடையாது. இப்ப யாரை கேளு 4 வருஷம் 5 வருஷம் ஆயிடுச்சு, 10 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. இப்பெல்லாம் யாரை பத்திலாம் மனசு கவலையே படக்கூடாது. லேட்டா கடவுள் கொடுப்பாருன்ட்டு அமைதியா நம்ம வாழ்க்கையை சந்தோஷமா கொண்டு போனோம். ஆமாங்க, நீங்க சொல்றது கரெக்ட். நான் சொன்னேன்ல எங்க வீட்டு பக்கத்துல ஒரு பிள்ளை IVF பண்ணுச்சுட்டு. பட்டு உடம்பும் போயிருச்சு, செலவு ஏகப்பட்ட செலவு. இப்ப கடனாகி போய் வட்டி கட்டி கிடக்காக நிம்மதியே இல்லை. முதல் குழந்தை இல்லாம கூட சந்தோஷமா இருந்தாங்க. அவ வாட்டுக்கு நல்ல சந்தோஷமா ஒரு காசை வச்சு செலவு வச்சுட்டு நிம்மதியா இருந்தாங்க. இப்ப பூரா கடனை வாங்கிட்டு வட்டியை கட்டிக்கிட்டு ஒரு நிம்மதியும் இல்லாம இருக்காங்க. நீங்க சொன்னது மாதிரி இப்பெல்லாம் யாரும் கண்டுக்கிறது இல்லை. இதை பத்திலாம் பெருசா யோசிக்கவே கூடாது. அதுவும் இல்லாப்புல இந்த இன்னொரு பிள்ளைக்கு குழந்தை லேட்டா தான் பிறந்து, இயற்கையா தான் பிறந்துச்சு. ஒரு 6 வருஷம் கழிச்சு பிறந்துச்சு. அவங்க சாதத்துல பார்த்தா இந்த பிள்ளை முதையே பிறந்திருந்துச்சுன்னா, இந்த 6 வருஷத்துக்கு கொண்டு பிறந்துருச்சுன்னா அவங்க அம்மா அப்பா 2 பேர்த்துல யாராவது அடி ஆயிருப்பாங்க. அதனால லேட்டா பண்ணிருந்துச்சு சொன்னாங்களாம். அப்படி நல்ல விஷயம்லாம் இருக்குல்ல. கடவுளை தள்ளி போடுறாருன்னா அது ஒரு காரணத்துக்காக இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி அதாங்க உண்மை. அதெல்லாம் நம்ம பிள்ளைகளை தொல்லை பண்ணக்கூடாது. மாமனார் மாமியாரா இருந்தாலும் சரி, ஆத்தா அப்பனா இருந்தாலும் சரி, எந்த பிள்ளைய கட்டி கொடுத்தாலும் கட்டிக்கு வந்தாலும் என்ன லேட் ஆகுது, ஏன் லேட் ஆகுது, ஆஸ்பத்திரிக்கு போனியா வந்தியான்னு சும்மா குடஞ்சிக்கே இருக்கக்கூடாது. அப்படி குடஞ்சிக்கிறதுனாலதான் அதுக்கு நான் இதுக்கு என்ன கேட்டுக்கிட்டே இருக்காங்க. என்கிட்ட ஒரு பிள்ளைய வதணும்டான்னு சொல்லி இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கு போகுதுங்க. அதனால குணமா போய் பார்க்கட்டும். அதுக்கெல்லாம் அது விஷயத்துக்கு பார்க்கட்டும். எல்லாத்துக்குமே பிள்ளை பார்க்கணும்னு ஆசை இருக்கும்ல. யாருக்கும் அப்படி ஆசை இல்லாமையா இருக்கும்? அதுக்கெல்லாம் போய் பார்க்கணும்னு விட்டுறணும். அதை போய் டார்ச்சல் பண்ணி அதில் பாவம் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்குள்ள போய்கிட்டு கடன் படிக்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இதெல்லாம் தேவையாது. நான் பாரு பேசிக்கிட்டே அங்கம்மா நிக்க வச்சே பேசிக்கிட்டே உட்காருமா, நான் டீ போட்டு எடுத்து வரேன். இல்லைங்க மாலினியம்மா, நான் இந்த அண்ணன் வீட்டுக்கு கிளம்பணும். அங்கேயும் போய் மதினி அவங்க அம்மா கீழே வந்துட்டாங்கல்ல ஆட்டோல ஓயில, அவங்கள போய் ஒரு வாட்டி பார்த்துட்டு அப்படியே அம்மாவுக்கும் உடம்பு முடியாம இருக்கு, அப்படியே கூப்பிட்டு வரணும் போய். ஏமா அம்மாவுக்கு என்ன ஆச்சு? நல்லா தானே இருந்தாங்க? நல்லாதான் இருந்தாங்க. அவங்களுக்குலாம் இப்ப இந்த முட்டி வலி தான் வந்துகிட்டு ரொம்ப தொல்லையா இருக்கு. முடிய மாட்டேங்குது பாவம். அவங்களால எந்திரிச்சு அவங்க வேலையை அவங்களால செய்ய முடியல, வைக்க முடியல. வயசாகுதுல அவங்களுக்கும். நமக்கே கையெல்லாம் வலிக்குது. இன்னும் அவங்க என்ன செய்வாங்க? இந்த குளிர் காலத்துக்கு அதுக்கு மூட்டு வலியில அதிகமா வலிக்கும். அதே எங்களுக்குள்ள கூட்டு வந்து 1 மாசம் வச்சிருந்து கூட அப்புறம் அனுப்பலான்னு பாக்குறேன். ஏக்கா உங்க அண்ணன் அடிட்ட காசு வாங்கி கொடுத்துருந்தீங்களா ராணிக்கு? அதை கொடுத்துட்டாளா? இல்ல மேம், இன்னும் கொடுக்கல. வட்டி தான் கொடுத்துருக்கா. வட்டி கரெக்டா கொடுத்துட்றா மாசம் மாசம். வட்டியை கொடுத்தா அந்த காட்டுல யார் அசலை கேட்க போறா? வட்டி கொடுக்கலனாலே சும்மா ஒரு பேச்சுக்கு அசல் கிடைக்குமாண்டுவாங்க. அப்புறம் வட்டியை கொடுத்தோம்னா ஆஃப் ஆயிடுவாங்க, எதுவும் பேச மாட்டாங்க. இதுல எங்க அண்ணன் மட்டும் விதி வழக்கா? அதை சொல்லுங்க. நீங்க சொன்ன மாதிரி வட்டி வாங்கி சாப்பிட்டாங்கன்னா அசல்லாம் கேட்க மாட்டாங்க. கரெக்டா கொடுத்தா யாரும் கேட்க மாட்டாங்க. இருந்தாலும் பாவம் அவளை எத்தனை நாள் வட்டி கொடுப்பா? அவளும் கஷ்டப்படுறாள். எத்தனை பைசா வட்டிக்கா? 5 பைசா வட்டி தான் வாங்கியிருக்கா. நான் சொன்னேன் மதினி தெரிஞ்ச பிள்ளைவ ஒரு 3 பைசா வட்டி கொடுங்கன்றேன். அது நான் வெளியெல்லாம் 10 வட்டிக்கு விடுவேன், 5 வட்டிக்கெல்லாம் கொடுக்க முடியாதுன்றுச்சு. அவ வேற வழி இல்லை, அவசரத்துக்கு வாங்கிட்டா. அப்புறம் என்ன செய்வா? நம்ம கொடுத்தோம்னா ஏதோ ஒரு 2 பைசா வட்டி கூட வாங்கி கிடைன்னு சொல்லலாம். சரி பேசிக்கிறங்க, நான் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். ஏக்கா உட்காருக்கா, நின்றுக்கே இருக்கேன். இருக்கட்டும் பண்ண சின்ன பையன் உட்காந்து அழுவியான். அதுதான் தூக்கிட்டே நிக்கிறேன். எல்லா பிள்ளைகளுக்கும் தூக்கிட்டே நடந்துட்டே இருக்கணும். உட்காந்தாதான் அழுங்க. இவர் ரவுண்ட்ஸ் போகணும்னா ஒன்னா நம்பரு. யாரு தூக்கி நடந்து போறாங்களோ அவங்க கூட கிளம்பி ஓடிடுவியான். உட்காந்தாதே உனக்கு அப்படியே இருக்கும். எப்படி இருக்குன்றீங்க? கீண்டிவியான். ட்ரெஸ் எல்லாம் சூப்பரா போட்டிருக்கேடா. நல்லா கிறிஸ்துமஸ் தாத்தா எனக்கு நல்லா அழகா இருக்கே. சூப்பரா கலர் கலரா ஆகும். யார் வாங்கிட்டு வந்தது? எல்லாம் அவங்க தாத்தாதே டிசைன் சட்டை எடுத்து வச்சிருக்காரு. இப்பயே ஏகப்பட்ட சட்டைய. நான் ஒரு துணி எடுத்து வரான்னு பார்த்தேன். இப்ப எடுத்துக்கிற துணியெல்லாம் ஏத்த பார்த்த போகுது. எங்க போட பையன்ட்டு எடுத்து வரல. நீங்க பேர் வைப்பீங்கல்ல, அப்ப எடுத்து கொடுத்துருக்காங்க. பேசாம வந்துட்டேன். கோழி மட்டும் பிடிச்சிக்கிட்டு பேர் வைக்கிறேன். நல்ல ட்ரெஸ் எடுத்து வரணும். எதுக்குக்கா? நீங்க தான் கோழியை பிடிச்சி வந்துருக்கீங்க. இதுக்கப்புறம் ட்ரெஸ் வேறையா? இவனுக்கு இருக்க ட்ரெஸ் போட்டா பத்தலையாக்கும். வேற எங்கோ போறாரு? ஆபீஸ்க்கு போறாரு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு. ஆபீஸ் போனாலும் போடாதான் நாங்க போடுவோம். என்ன அடைச்செல்லாம் போடுவோம்ல. டிசைனா போடணும்ல. இந்த வயசுல தானே போட்டு அளவு வாக்க முடியும். அப்புறம் எங்க அளவு வாக்குறது இந்த தங்க பிள்ளைய? அங்கம்மாக்கா எங்க யாருமே காணா. யாருமா நீங்க? என் பேர் மேகா. அங்கம்மாக்கா இல்லையா? நீங்க யாரு? நானே அங்கம்மாக்கா குழந்தை கொண்டாட்டிக்கம்மா. நீ யாருமா? மேகான்னு சொல்லுங்க. உங்களுக்கு தெரியும். நான் இங்க தான் ஃபர்ஸ்ட் இருந்தேன். அதான் சும்மா இங்க வந்தேன். சரி இருந்துருப்பலான்ட்டு. அக்கா இல்லையா வீட்டுல? ஓ
ஓ இவதான் இந்த யாரும் இல்லாத ஒரு உள்ள இருந்தா கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்கன்னு சொன்னாங்களா, அவளா இந்த மேகா? சப்பா, இந்த வீடு நாய் நுழைஞ்ச வீடு மாதிரி ஆயிடுச்சு. ரோட்ல போறது வாரது எல்லாம் இங்கதான் வந்து இருக்கணும்னு வருது. எத்தனை ஆக்கி கொட்டுறது நம்ம? அக்கா அங்கம்மா அக்கா வீட்டுல இல்லைங்களா? அடியே மேகா, நீதானா? நான் யாரான்னு பாத்துட்டே இருக்கேன் நின்று. வா வா. அப்பதான் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்டி, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கீல? உன் புருஷன் நல்லா இருக்கானா? இருக்கார் அப்பத்தா. என்ன அடியே உன் பேச்சே சரியில்லாம இருக்கு, சுதி இல்லாம பேசுற. என்ன உன் புருஷன் கூட எதுவும் தகராறா? அப்பத்தா அப்பத்தா அவர் சரியில்லை அப்பத்தா, ஃபர்ஸ்ட் மாதிரி இல்ல அப்பத்தா. ஏய் என்னடி, என்ன ஆச்சு? எதுக்கு இப்படி அழுகுற? கேண்டு இங்க வரியே, என்னடி ஆச்சு? அப்பத்தா நான் என்ன தப்பத்தா சொல்ல, என் வாழ்க்கையே வீணா போச்சு அப்பத்தா. நான் பேசாம கல்யாணம் பண்ணாமே இருந்துக்கலாம் போல அப்பத்தா. இது என்ன இவன் நம்ம குளிங்க அழுது கிடக்காளே? இவன் அழுகிறத பார்த்தா இங்கே டேரா போட்டுருவா ஒளியே, புடிச்சு வீட்டுக்கு போக மாட்டா ஒளியே. என்னடி என்னதே ஆச்சு? ஃபர்ஸ்ட் நீ என்னன்னு சொல்லு. நீ எதுக்கு அழுகிற? நாங்கெல்லாம் இருக்கோம்ல, நீ எதுக்கு அழுதுக்கு இருக்க? என்னன்னு சொல்லு. எப்படி இடிச்சிட்டு போது பாரு. ஆளை பாரு, ஆள் நிக்கிறது கூட தெரியாம எரும மாடு மாதிரி போய்கிட்டு மூஞ்சி முக கட்டி பாரு. என் வாழ்க்கையே வீணா போச்சு. அந்த ஆளை ஏமாத்திட்டியான். ஏய் மேகா குட்டி, என்னடி அழுதுகிட்டு இருக்க? நீ ஏன் அழுகவே மாட்டியடி? நீ ஏன் அழுகுறியா? இதே ஒரு ஓசிச்சோறு, இந்த ஓசிச்சோறு அந்த தெண்டச்சோரை வரவேற்பு ஏற போகுது. என்னடி மேகா, நிஜமாவே அழுகுறேன்? என்னாச்சு உனக்கு? என்னத்த பாட்டி சொல்ல, என் வாழ்க்கையே போச்சு பாட்டி. அந்த ஆளை ஏமாத்திட்டாரு பாட்டி. அந்த ஆளு வேற யாரோ ஒரு பொம்பளை கூட பழகிட்டு இருக்காரு பாட்டி. என்னடி சொல்ற? அவ அந்த சோழி செஞ்சு தருவியா? ஆளும் முகறியா? போனா போதும் பொண்ணை கட்டி கொடுத்தோம்னா அவ என்ன சோழி செஞ்சு தருவியா? இதுல இது வேறையா? நான் ஏதோ புருஷன் கூட சின்ன தகராறு நினைச்சேன். புருஷனே தகராறா? பின்ன வேற பொம்பளோட பழகாம என்ன செய்வியா? இப்படி டவுசரும் சட்டையும் அவ துணிமணியும் இப்படி போட்டு தெரிஞ்சு எவன் அப்புறம் வேற பொம்பளை வச்சு தெரியாம இருப்பியா? வேற அவ அந்த ஆளு கூட வேலை செய்யற பொம்பளை கான்ஸ்டபிள். அவ பேரு கனகா. அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, புருஷன் விட்டுட்டு ஓடிட்டானா. அவளுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு. ஓஹோ, அவ புருஷன் ஓடிட்டான் இருக்காண்டி இவன் உனோட ஓட பாக்குறானா? அவனுக்கு இருக்கு, அவனுக்கு ஏன் தைரியம் இருந்தா பிள்ளைய விட்டு இந்த மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆமா, இந்த கிழவி ஊரம் பெரிய சாஞ்சிரானிங்க போய் அப்படியே வாள் எடுத்துட்டு சண்டை போட்டுருவாளுங்க. அவனே போலீஸ்காரன், அவனுக்கு தெரியாதா? இல்லாத திரிகோசம் எல்லாம் பாப்பியான். இதுங்க வேற வீரவசனம் பேசிக்கிட்டு. அதனாலதான் நீ காலைல கூட என்ன அடிச்சுட்டாரு கை நீட்டி. ஃபர்ஸ்ட்லாம் எப்பயாவது அடிப்பாரு, இப்பெல்லாம் டெய்லி அடிக்கிறாரு. எதுவுமே நீ கேட்க கூடாதுன்றாரு. இந்த ஆளுக்கு துணி துவைச்சு போடணுமா, வீடு வாசல் கூட்டணுமா, எல்லா வேலையும் செய்யணுமா, சாப்பாடு ஆக்கி வைக்கணுமா. ஆனா இந்த ஆளு போய் அந்த பொம்பளை வீட்டுல இருந்துட்டு ராத்திரி தான் வீட்டுக்கே வராரு. பகல் முழுக்க அங்கதான் இருக்காரு. என்ன திமிரு அவனுக்கு? என்ன திமிரு? பிள்ளைய போட்டு பாடா படுத்திட்டு இருந்திருக்கான். கை நீட்டி அடிக்க வர செய்யறனா? அவன் கையை உடிச்சு புடுங்க முடிச்சு, நரம்பு புறம் முடிச்சு புடுங்க முடிச்சு. என்ன திமிரு அவனுக்கு? கேட்க ஆள் நினைச்சுக்கிட்டு இருக்கானா? நான் இருக்கேன், நீ ஒன்னும் கவலைப்படாத. ஏதாவது நம்ம பேசிக்கிடுவான். நீ எங்கேயும் போக வேணாம். அவன் பாட்டில் இருக்கட்டும். அவன் இங்க வருவியா இல்ல, அவனுக்கு இங்க சேர்த்து வச்சு ஆப்பு வச்சுக்கிடுவான். அவன் பஞ்சாயத்து பேசி வருவியா இல்ல, அவனுக்கு இருக்கு. நீ பேசாம இரு. இது உன் தாய் வீடு மாதிரி, நீ வாட்டில இரு. அதனாலதான் அப்ப நான் இங்க வந்தேன். அந்த ஆளு அப்ப கூட சொல்றியான், உன்னை எத்தனை நாள் அங்க வச்சு பாத்துருவாங்க, தாங்கிடுவாங்களா, அப்படி இப்படின்றியான். எத்தனை நாள் வேணா நீ இரு, நாங்க பாத்துக்கிறோம். அவன் என்ன அவன் சொல்றது? நம்ம வீட்டுல இருக்கிறதுக்கு வெண்ண அவன் வார்த்தை அவனை பேசிக்கிறேன். நானு அன்னைக்கெல்லாம் என்ன பேசி என்ன திருப்பி நடிச்சியான்? பொண்ணை கட்டுற வரைக்கும் ஒரு பேச்சு, பொண்ணை கட்டிட்டு போனா ஒரு பேச்சு. தாய் பிள்ளைன்னா அவன் இஷ்டத்துக்குள்ள வேலை பார்ப்பான். அவன் நாங்க இருக்கோம், நீ ஒன்னும் கவலைப்படாத. அவெல்லாம் ஒரு மனுஷனா? ஒரு பொறுப்புள்ள போலீஸ்கார மாதிரி நடந்துக்கிறியா? சரி, வெக்கமால அவனுக்கு? ஒன்னும் கவலைப்படாத, உனக்கு நாங்க எல்லாரும் இருக்கோம், நாங்க பாத்துக்கிறோம். எதா இருந்தாலும் இந்த பாலகுமாரி இருக்கிறப்ப நீ பயப்படக்கூடாது. ஏய் என்னடி நின்றுட்டே இருக்கே? போ, அவதான் பாவம் இந்த மாதிரி மனசு வருத்தத்துல வந்திருக்காள்ல, போய் அவளுக்கு ஏதாவது குடிக்க கொண்டு வாப்போ. எத்த என்னங்கத்த, நீங்க வாடகை வரவங்க போறவங்க எல்லாம் தங்க வச்சுக்கிட்டு அதை செய்யணும் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? இவரே மாய அடக்கி வச்சுக்கிட்டு பேசு. அவளே பிள்ளை பாவம் மனசு கஷ்டத்துல வந்திருக்கா, மனசு நொந்து போய் அவ காதல இருக்கிற மாதிரி பேசி தர்ற பிச்சு புடியும் பிச்சு. ஓடி போய் ஒழுங்குமா பெட்டி எடுத்துட்டு வா. சரி, எடுத்துட்டு வரேன். இது வீடா இல்ல அனாத ஆசிரமமான்னு தெரியல. பாரது கூட இங்கதான் வந்து தங்குது. அங்கம்மா கை இல்லையா பாட்டி வீட்டுல? அவ வெளியில போயிருக்கா, இந்த மாலினிக்கு பிள்ளை வந்திருக்கு, அதை பார்க்க போயிருக்கா. வந்துருவா, நீ பேசாம இரு. நீ எதுக்கும் அழுக கூடாது, இந்த மாதிரி அழுகலாம் கூடாது. தைரியமா பேசணும். நாங்க இருக்கோம்ல, எனக்கு நீ அழுதுக்கு இருக்க. அவன் போனா போயிட்டு பையன், நீ வாடுக்கு இங்கே இரு, நம்ம வீட்டுல இரு. புஷ்பா பரமெல்லாம் காணா யாரையும். புஷ்பா தூங்கிட்டு இருக்கா, பரமும் கார்த்தியும் ஆஸ்பத்திரிக்கு செக்கப்புக்கு போயிருக்காங்க. சரி வா, நீ வந்து உட்காரு, வா உட்காந்து பேசுவோம். வா, எதுக்கு நின்றுக்கே இருக்கவா? ஏண்டி ஆரம்பத்துல நல்லா தானே இருந்துக்கிந்தியா? அவனுக்கு என்ன நோக்காடு வந்துச்சு? இருக்கையிலே இப்படி பண்ணி தெரியா? இல்லப்பா, அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தே பழகிட்டே இருந்திருக்காங்க. எனக்கு தான் தெரியவே இல்லை. இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் எனக்கு தெரியும். கல்யாண புதுசுல எனக்கு எதுவும் தெரியல. அப்புறம் எப்படி இத்தனை நாள் உனக்கு தெரியாம மறைச்சு வச்சிருந்தியா? அது ஒண்ணும் இல்ல, எனக்கு குழந்தை லேட் ஆகுதுன்னு சொல்லி கொஞ்சம் ஆஸ்பத்திரி நிறைய செலவு பண்ணிட்டாரு. எனக்கு தான் கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்க. அப்பத்துல இருந்தே அந்த ஆள் என்கிட்ட மூஞ்சியை காட்ட ஆரம்பிச்சிட்டியான். என்னை எப்ப பார்த்தாலும் எரிஞ்சு விழுக ஆரம்பிச்சிட்டியான். அதுக்கப்புறம் தான் என்னை மதிக்கிறதே இல்லை. அதுக்கப்புறம் நேரடியா அவ கூட பழக ஆரம்பிச்சிட்டியான். 4 காசு குழந்தைக்கு செலவழிச்சிட்டானா அவன் பெரிய இவனை. அதுக்காண்டி பொண்டாட்டியை வந்து இது மாதிரிலாம் செய்வானே அவன்? எப்படி நானும் செலவழிச்சுட்டே ஆகணும். அதுக்கு நீ என்ன செய்வ? அதுக்காக மூஞ்சியை கட்டுவானா? நாளைக்கு அவனுக்கு ஒரு பிரச்சனைனா நீ இந்த மாதிரி செய்வியா? அதானே என்ன பழக்கம் இதெல்லாம்? ஆளும் மண்டையும் அவனும்
குழந்தை இல்லைன்னா அதெல்லாம் ஒரு இயற்கையான பிரச்சனை. அதான் ஆம்பளைக்கும் குறை இருக்கும் பொம்பளைக்கும் குறை இருக்கும். 2 பேரும் விட்டு கொடுத்து தான் போகணும் ஒருத்தருக்கு ஒருத்தர். அதுக்காக இந்த மாதிரி இவன் செஞ்சு திரிவியானா? இதே பொம்பளை செஞ்சா விட்டுருவானா? அவன் என் கைக்கு கிடைச்சியான் பருப்பை கடைஞ்சு விடுவான். அந்த செவிட்டு பையன் என்ன சரியா வீட்டுல அவையில ஒரு பெரிய மனுஷன் அவன் ஒன்றும் கேட்கலையா மகனே? அந்த ஆள் எதையுமே கண்டுக்கிற மாட்டாப்புல. சோறாக்கி வச்சா நல்லா 3 வேளை 4 வேளை சாப்பிட்றாப்புல. வேற எந்த வேலையும் செய்ய மாட்டாப்புல. மகனை எந்த கண்டிக்கிறதுனே கிடையாது. அந்த ஆளுக்கு எல்லா விஷயம் தெரியும். கிளவனு தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசாம இருந்திருக்கேன் எத்தனை நாள். அந்த செவிட்டு பையில என்னைக்கு அடிச்சானா அன்னைக்கு அவனை தூக்கி போட்டு மிதிச்சிருக்கணும். சங்கிலியே ஏறி மிதிச்சிருக்கணும் அவனை. எப்பா எப்படி தூரம் நடக்கிறது? இங்க இருந்து மாலினி வீட்டுக்கு நடந்தாச்சு. இப்ப மாலினி வீட்டுல இருந்து இப்ப அண்ணி வீட்டுக்கு நடக்கணும். அப்பா நீக்கு ஒரே நாளே உடம்பு இழைச்சு போயிரும் போலியா? அதுக்குதான் இப்ப பூரா பொம்பளை பூரா பைக் ஓட்டி பழகிட்டாங்க போல. அவங்க வாடகை எங்கேயும் போக எடுத்துட்டு போக வர ஜாலியா இருக்காங்க. நம்மளும் பேசாம பைக்கை கூட ஓட்டி பழகணும். தோட்டத்துக்கு போய்க்கலாம், எங்கேயும் வெளில கடை அன்னைக்கு போய்க்கலாம் வந்துக்கலாம். இதெல்லாம் தேவைப்படும். இந்த பிள்ளை 2 மாசமா இருக்கு. நாளைக்கு குழந்தை டெலிவரி ஆயிரும். அதுகளுக்கு பார்க்கணும், கடைக்கு போகணும், வரணும், செய்யணும். ஏகப்பட்ட வேலை இருக்கு. ஒரு காய்கறி கடைக்கு போனா கூட எடுத்துட்டு போய்க்கலாம். அந்த வண்டியை முதல் சொல்லி கொடுக்க சொல்லி மாமாவை பழகிடணும். பாவம் அம்மா என்ன செய்யறதோ தெரியல. சாப்பிடுச்சோ எப்படியோ என்ன செய்யறதோ தெரியல. நல்ல காலத்திலே சோறாக்காத மாதிரி நீ இப்போதான் அடிபட்டு கிடக்காக வீட்டுல சோறு ஆக்கிட்டாலும் என்னமோ தெரியல. எப்பா இதுக்கு மேலே நடக்க முடியல. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நடக்கணும். மூச்சு வாங்குது. அது வரைக்கும் சகோதர சகோதரிட்ட பேசுவோம். ஹாய் சகோதர சகோதரிகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாரிங்க நேற்று கொஞ்சம் வீடியோ போட முடியல. எங்கள் ஏரியாவில் மட்டும் பவர் கட் ஆகிடுச்சு. அதெல்லாம் போட முடியல. இன்ஃபார்ம் பண்ணலான்னு பார்த்தேன். அதுக்கு கூட வந்து சார்ஜர் இல்லாமல் போயிடுச்சு. அதனால தான் பண்ணலைங்க. அப்புறம் இன்னைக்கு வீடியோ வந்து வெள்ளத்துலேயே போடுற மாதிரி கொஞ்சம் ரெடி பண்ணிட்டோம் நாங்கள். அப்புறம் நேற்று முந்தா நாளே கேள்விக்கு எல்லாருமே கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. இப்போ கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்து சகோதர சகோதரியோட பேரை ரீட் பண்ண போகிறோம். ஜெயலட்சுமி ஃப்ரம் சென்னை, நாகூர் கனி, முருகன், கார்த்திக் ரேவதி ஃப்ரம் தேனி. அவங்களோட பையனுக்கு பர்த்டேன்னு சொல்லியிருந்தாங்க. சாரிங்க நேற்று வீடியோ போடாதனால விஷ் பண்ண முடியல. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே ரித்திக் குட்டி. எப்படி இருக்கீங்க? எப்படி செலிப்ரேஷன் பண்ணீங்க? ஹாப்பி பர்த்டேலாம் எங்களுக்கெல்லாம் கேக்கே கொடுக்கல. எனிவே லேட்டாக விஷ் பண்ணாலும் லேட்டஸ்ட்டாக விஷ் பண்ணுறோம். நீங்கள் இன்று போல என்றும் சீரும் சிறப்பாக சந்தோஷமாக இருக்கணும் செல்லம். ஜெனிஃபர் ஃப்ரம் சென்னை, சகாய சோனியா, சூரிய தீபா ஃப்ரம் கேரளா, நித்ய சிந்துஜா ஃப்ரம் புதுக்கோட்டை, கோபால கிருஷ்ணன், முருகன், மாரியம்மாள், விஸ்வா, விஸ்வநாதன் ஃப்ரம் திருவாரூர், சரவணன் ஃப்ரம் நாகமங்கலம், சுதா ஃப்ரம் பெங்களூர், சுதா குமார், மஞ்சுளா ஃப்ரம் இந்திராநகர் சென்னை. ஹாய் சிஸ்டர், எப்படி இருக்கீங்கன்னு கேட்டிருந்தீங்க. நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? மழைலாம் எப்படி இருக்கு? இப்போ பரவாயில்லைங்களா? எனிவே எப்பவுமே சேஃப்டியாக இருங்க. நெக்ஸ்ட் வந்து மணிமேகலை ஃப்ரம் டி ராமநாதபுரம், சரவணன், ஹேமா, அஸ்வத் கிருஷ்ணிகா, திவ்ய ரூபன் ஃப்ரம் கேரளா, செல்வி ராஜா, சேரன் மகாதேவி, நாகராணி அறிவழகன் ஃப்ரம் மன்னார்குடி, மகிசாலினி ஃப்ரம் மதுரை, மாரீஸ்வரி, முருகேசன் பிரியா ஃப்ரம் திருச்சி, முத்துக்குமார், முத்தமிழ் செல்வி சிவா ஃப்ரம் பெங்களூர், வாலிதேவி ஃப்ரம் குன்னூர், பொற்கடி முருகையன் ஃப்ரம் ஒரத்தநாடு, சரண்யா ஃப்ரம் செபல்பட்டி, முருகேசன் பிரியா ஃப்ரம் திருச்சி, மங்கையர்கரசி, காவியலதா ஃப்ரம் கிருஷ்ணகிரி, பத்மா ஃப்ரம் பழனி, ஹமீத் மன்சூர், நந்தகுமார் ஃப்ரம் கோவை, பழனிவேல் ஃப்ரம் கோவை, சிவப்பிரியா வர்ஷினி ஃப்ரம் திருப்பூர், மெதுலா, ஆதித்ய பாலா, சுப்லட்சுமி ஃப்ரம் சாத்தூர், மனோஜ், ஜெயலட்சுமி ஃப்ரம் சென்னை, கார்த்திகை பிரியா, விஜய் அம்மு, லதா, பிரசாந்தி. அப்புறம் வந்து கன்சிகா பேபிக்கு வந்து இன்னைக்கு பர்த்டேன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு விஷ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. பரமு வந்து விஷ் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப கம்பல்சரியாக கேட்டிருந்தாங்க. இப்போ பரமு வர போகிறாங்க. ஹாய் கன்சிகா குட்டி, எப்படி இருக்கீங்க? விஷ் யூ ஹாப்பி பர்த்டே செல்லம். நீங்கள் இன்றும் போல என்றும் சீரும் சிறப்புமா சந்தோஷமா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோங்க. அப்புறம் என்ன மிச்ச பேரு நீயே சொல்லு. சிவகாமி அருணாச்சலம் ஃப்ரம் பெங்களூர், சுடலை வடிவு ஃப்ரம் கோவில்பட்டி, ரோஜா பேகம், யாழினி குமரன், சுப்பிரமணியன் மற்றும் ராமலட்சுமி ஃப்ரம் மதுரை. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க. அப்புறம் இன்றைய கேள்விக்கும் எல்லாரும் கரெக்டாக ஆன்சர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறோம். இன்றைய கேள்வி அம்மா கேட்பாங்க. நானே எப்படி கேட்கறது? இன்னைக்கு நீ கேள்வி கேள்விய என்னம்மா சொல்றீங்க? என்ன கேள்வி கேட்கணும் இன்னைக்கு? இதான் கேள்வி. பாத்தீங்களாங்க சகோதர சகோதரிகளே, விஷயத்த சொல்லுங்கண்ணா. புசு புசுன்னு அவங்க பாட்டில் காதில் வந்து ஊதிக்கிருக்காங்க. எதனாலும் புரிஞ்சிச்சா அவங்களுக்கு? எனக்கும் புரியல. நானே சொந்தமாக ஒரு கேள்வி கேட்குறேன். இன்றைய கேள்வி என்னன்னா, மாலினி வீட்டிற்கு சென்ற அங்கம்மாள் என்ன வாங்கி கொண்டு சென்றார்? இதாங்க சகோதர சகோதரிகளே இன்னைக்கான கேள்வி. இன்னைக்கும் கரெக்டாக எல்லாரும் ஆன்சர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து நேற்று வீடியோ போடல, இன்னைக்கு வீடியோ வரல நினச்சி பார்க்காம இருக்காதீங்க. எல்லாரும் கரெக்டாக பாருங்க, கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க. புதுசாக பார்க்குறவங்க கொஞ்சம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். அப்பதான் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். மேலே மேலே வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு இது என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஆல்ரெடி வீடியோ பார்க்குறவங்க மறக்காம கமெண்ட்ஸ், லைக், ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்க, அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.